மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 பேதுரு 2 அதிகாரம் 10 வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நாம் தேவனுடைய ஜனங்கள் என்பதே. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபத்தில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்கிறார். கர்த்தர் நம்மை ரட்சித்து விடுதலை கொடுத்து நம்மை சுத்திகரித்து இருக்கிறார். மூளைக்கல்லாயிருக்கிற கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாயிருக்கிறவர்கள், அவரை சார்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், அவர் மேல் தங்களை கட்டி இருக்கிறவர்கள் அவருடையவர்கள் ஆகிறார்கள் என்று பேதுரு இந்த நிருபத்தில் குறிப்பிடுகிறார். இன்றைய தியான வசனத்திலும் நாம் முதலாவதாக அவருடைய ஜனங்களாக இருக்கவில்லை. கீழ்ப்படியாமையினால் வந்த பாவத்தின் நிமித்தம் நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்க சாத்தியமில்லாமல் போனது. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் கிருபையின் நிமித்தமாக நாம் சுத்தமாக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய சொந்த ஜனங்களாய் இருக்கிறோம். இது நம்முடைய சொந்த சுய கிரியைகளினால் உண்டானதல்ல. இது கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியான தியாகத்தின் நிமித்தமாக உண்டானது. கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நம்மை தேவனுக்கு சொந்த ஜனமாக்கினார். நாம் இப்போது தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறோம். நம்மை தேவனுடைய ஜனங்களாக மாற்றி பாக்கியவான்களாக ஆக்கியிருக்கும் நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி அவருக்கு சாட்சிகளாக இருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் இத்தனை பெரிய ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீரே எங்களை கரம் பிடித்து முன்னடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.